ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்டான ஒரு சில முக்கியமான கொஷின்லாம் பார்க்கலாங்க. நம்மளுக்கு இந்த வெல்லஸ்லி பிரபு, டல்லஸ்லி பிரபு, டஃப்ரின் பிரபு, கர்சன் பிரபு இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு டைம் நம்ம இதை படித்து வச்சுக்கிட்டோன்றப்ப அந்த குழப்பெல்லாம் தீர்ந்துடும். முதல் வங்காள கவர்னர் ஜென்ரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் தான் முதல் வங்காள கவர்னர் ஜென்ரல். இந்திய கவர்னர் ஜென்ரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. முதல் வைசிரா யாருன்னா கானிங் பிரபு. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கை அறிமுகப்படுத்தியவர் டல்லஸ்லி பிரபு. என்எஸ்சியை உருவாக்கினது ஐஎன்சியை உருவாக்கினது யாருன்னா டஃப்ரின் பிரபு. தேநீர் விருந்து கொடுத்துருப்பாரு. வங்க பிரிவினை பண்ணது யாருன்னா கர்சன் பிரபு. செகண்ட் தேர்டு வட்டமேசை மாநாடுகள் அப்போ இருந்தது வில்லிங்டன் பிரபு. ஆகஸ்ட் நன்கொடை கொடுத்தது லின்லித்கோ கொடுத்துருப்பாரு. இந்திய விடுதலை அளித்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்க்கலாங்க. முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் முதல்ல வங்காளத்துக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்றப்ப வாரன் ஹேஸ்டிங். வங்காளம் வாரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காள வாரன் வந்திருக்காரு. வங்காளத்துக்கு வாரன் ஹேஸ்டிங் வந்திருக்காரு. இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்றப்ப முதல் வில்லியம் பெண்டிங் பிரபு. இவரை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். 1829 சதியை ஒழிச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கிறப்ப தான் கலகம்லாம் நடந்திருக்கும், பெருங்கலகம்லாம். சரிங்களா? முதல் வைசிராய் அப்படின்றப்ப கானிங் பிரபு. இவர் தான் விக்டோரியா மகாராணியோட அறிக்கையை வாசிச்சிருப்பார் இல்லைங்களா? அப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை டல்லௌசி பிரபு. வாரிசு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. துணைப்படை திட்டம் தான் வெல்லஸ்லி பிரபு. வெள்ளையாக இருக்கிறவங்க எப்பவுமே கருப்பாக இருக்கிற ஒரு ஆளை துணையாக வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக தெரிஞ்சுக்கோங்க. துணைனா எப்பவுமே வெள்ளையாக இருக்க ஆளை கருப்பாக இருக்கிற ஒரு ஆளை துணையாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஐஎன்சி உருவாக்கம் அப்படின்னு டஃப்ரின் பிரபு. இவர் ஐஎன்சி தலைவர் தேநீர் விருது கொடுத்துருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க பிரிவினை நம்ம கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம். கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் தேர்ட் வட்டமேசை மாநாடுகள் எப்போ இருந்திருக்கிறது? ஏன்னா வில்லிங்டன் பிரபு இருந்திருப்பாரு. நம்ம வட்டமேசை மாநாடுகள் எப்போ நம்மளுக்கு தெரியும், ஆனால் யார் இருந்திருப்பாங்கன்னு தெளிவாக நமக்கு ஓரளவு ஞாபகம் இருக்காது. இப்படி ஞாபகம் வச்சு வில்லிங்டன் பிரபு. ஆகஸ்ட் நன்கொடை நமக்கு கொடுத்தது யாருங்க? லின்லித்கோ பிரபு நமக்கு கொடுத்துருப்பாரு ஆகஸ்ட் நன்கொடை. உங்களுக்கு ஆகஸ்ட் நன்கொடை எப்போன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆண்டு இந்திய விடுதலை அளித்தவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. சரிங்களா? இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு தான் நேருவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவரும் இவரும் கொஞ்சம் வெளிநாட்டில் படிக்கிறப்போ ஒன்றா படித்தவங்க அப்படின்னு கூட நம்ம படித்து வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்க. பட் அதை நம்ம மறந்துடும். ஜஸ்ட் ஒரு டைம் பார்க்குறப்ப அதை மைண்ட் நிறுத்திட்டீங்கன்றப்ப அது மறக்கவே மறக்காது. அது நம்ம மறந்து போகாது. ஜஸ்ட் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு வாரிசு இழப்பு கொள்கை யார் கேட்டால் டல்லஸ்லி பிரபு இப்படி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.